அண்மை செய்தி. திருவண்ணாமலையில் அனுமதியின்றி அன்னதானம் வழங்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். திருவண்ணாமலை மகாதீப திருவிழாவுக்காக 25 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். வணக்கம் வினிதா. கார்த்திகை தீப திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இதில் காலையிலும் இரவிலும் சாமி வீதி உலாவோடும். 10ஆம் நாள் அன்று வருகிற 13ஆம் தேதி அண்ணாமலையார் கோயில் கருவறை அருகே உள்ள பரணதீபம் ஏற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கோயில் பின்புறமுள்ள 2668 அடி உள்ள மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபத்தை காண உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டை சேர்ந்த சுமார் 40 லட்சம் பக்தர்கள் கடந்த ஆண்டு வந்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டு வருகிற 13ஆம் தேதி மகாதீபம் அன்று கூடுதலாக பக்தர்கள் வரக்கூடிய இருக்கும் என்று மாவட்ட நிர்வாகம் நினைத்ததை தொடர்ந்து இந்த முன்னேற்பாடாக திருவண்ணாமலையில் முக்கிய நகரில் உள்ள 9 தற்காலிக பேருந்துகள் தற்போது விரிவுபடுத்தப்பட்டு 25 தற்காலிக பேருந்துகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் வசதிக்காக காவல்துறை மூலமாக கூகுள் மேப் லிங்க் மற்றும் மேப் உதவியுடன் அந்தந்த பேருந்து நிலையத்துக்கு செல்லவும் காவல்துறையினர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களுக்கு அனுமதியின்றி அன்னதானம் வழங்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். மேலும் அனுமதியின்றி அன்னதானம் வழங்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இது மட்டுமின்றி அண்ணாமலை கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனத்தும் மற்றும் விரைந்து தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம், கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இல்லாமல் நிர்ணயிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் மட்டுமே பேருந்துகள் நிறுத்த வேண்டும். அதே மீறி கார்களோ மற்றும் பேருந்துகளோ, தனியார் பேருந்துகளோ சாலைகள் வழியாக நிறுத்தியிருந்தால் அந்த வாகனங்களின் மீது அபராத தொகை மற்றும் உரிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். மேலும் கார்த்திகை தீப திருவிழா முன்னேற்பாடு இரவு பகல் பாராமலை வருவாய்த்துறையினர் மற்றும் கோயில் நிர்வாகம், காவல்துறையினர் இப்பணி மும்முரமாக செய்து வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.